திமுகவுல அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு சொல்றார். திமுகவுல யார் தலைவரா இருக்கணும், தொண்டரா இருக்கணும் அல்லது மந்திரியா இருக்கணுங்கிற முடிவை திமுக எடுக்கும். நான் அது விஷயத்துக்குள்ள போகல, அது அவங்களுடைய உரிமை. ஆனா இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பொது விஷய இடத்துல வந்து பேசுற விஜய் கூட யாரையாவது வச்சிருக்காரா? அந்த மேடையில யாராவது இருக்காங்களா? தொடங்கும் போதே ஒரு சர்வாதிகார துணி தெரியுது பாருங்க. தொடங்கும் போதே ஒரு சர்வாதிகார துணி. இப்ப கரூர்ல பேசினார், எங்க வேணாலும் வச்சுங்க, எங்கேயாவது அந்த மாவட்ட செயலாளர். இப்ப நீங்க அதிமுக கூட்டம் நடத்துறாங்க, திமுக கூட்டம் நடத்துறாங்க, பல கட்சிகள் கூட்டம் நடத்துறாங்க, சீமான் கூட கூட்டம் நடத்துறாங்க. கூட்டம் நடத்தும் போது எல்லாம் சேர்த்து வச்சுட்டு தான் பேசுறாங்க. மாவட்ட நிர்வாகி மாவட்ட செயலாளர் வரும்போது எந்திரிச்சு நின்று வணக்கம் வச்சு கட்டி பிடிக்கிறாரே சார், அதெல்லாம் எந்த இடத்துக்கு நான் சொல்றது, மேடையில் அவர் பேசுகிற பொழுது அவர் பக்கத்தில் வேறு யாராவது இருக்காங்களா? கதாநாயகன் ஒண்ணு கதாநாயகியோட இருப்பாரு, சாதாரண மக்களோட இருக்க மாட்டாரா? நீ என்னங்க இது? இதுதான் சர்வாதிகாரத்தை நோக்கிய பயணம். அதாவது ஆட்சிக்கு அப்பனுக்கு, அதாவது அத்தைக்கு மீசை முளைச்சாதான் சித்தப்பன். இன்னும் அத்தைக்கு மீசையே முளைக்கல, அதுக்குள்ள முதலமைச்சர் ஆயிட்டீங்க நீங்க. அவர் சொல்றாரு முதலமைச்சர் ஆகிவிட்டார்னு. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய மேடையில் நீங்கள் பேசுகின்ற இடத்தில் உங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அல்லது இப்ப வந்து சேர்ந்தவர், அப்ப இருந்தவர், அந்த ஆதவ அர்ஜுனா தேர்தல் பரப்புரை செயலாளர், இப்படி யாராவது மேடையில் வச்சுட்டு நீங்க பேசுறீங்களா? ஒருத்தர் மட்டும் மேல போவார், அவங்க எழுதி கொடுத்ததை பேசுவார், அடுத்தத நீங்க அந்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கத்து பேர் இருக்கு பாருங்க, அவருக்கு சொல்ல வரல, அதுல இருக்கு ஸ்கிரிப்ட்ல, அதை படிக்க முடியல, அது பேர் என்னன்னு கேட்டுட்டு முடிச்சிட்டாரு. அப்புறமா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளைன்னு சொல்றாரு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க ஆரம்பிக்கும் போது கட்சி ஆரம்பிச்சு ஒரு கணக்கு 2 வருஷம்னு வச்சுக்கோமே, இந்த 2 வருஷத்துல மேடையிலே வேற எந்த தலைவனையும் ஏத்தாத ஒரு நடிகரா இருக்கீங்க நீங்க. சினிமாவில் கதாநாயகன் மட்டும்தான் காட்சி தரும், அவருக்கு மட்டும் போக்கஸ். மாநாட்டு மேடையில எவ்வளவு பேர் உட்கார்றாங்க? எந்த மேடை? இப்ப காட்டுங்க சார். தாவக மேடையில அவர் பேசுகிற பொழுது எத்தனை பேர் இருந்தாங்க? பஸ் ஏறி அவர் மட்டும் தான் பேசினாரு. அன்னைக்கு பேசும்போது பிரச்சாரம் சார், பிரச்சாரத்துக்கு தானே எடப்பாடி பழனிசாமி போறாரு, திமுகவிலையும் போறாங்க. போகும்போது அங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அங்க இருக்கிற பகுதி செயலாளரை கூட கூப்பிட்டு பேசுறாங்களே, மேடையில உட்கார வைக்கிறாங்களே. ஆனா இவர் பேசும்போது இவர் மட்டும்தான் பேசுகிறார், வேற யாரும் முக்கியத்துவம் இல்லை. செகண்ட் லெவல் லீடர்ஷிப்பே இல்ல. அதனாலதான் செங்கோட்டையனுக்கு இந்த வரவேற்பு. ஊழலில் திளைத்த செங்கோட்டையனுக்கு இவர்கள் ஏன் இப்படி வரவேற்பு கொடுக்கறாங்கன்னா, அங்க அரசியலே தெரியாதவங்க தான் இருக்கிறாங்க. அதனால ஒரு அரசியல்வாதி வர்றாருன்னு சொல்லி ஊழலில் திளைத்த செங்கோட்டையனு மாலை போட்டு துண்டு போட்டு பூங்கொத்து கொடுத்து வரவேற்று உடனே போய் உடனே பொதுக்குழு செயற்குழு கிடையாது. இவங்க யார் கட்சியை சேர்ந்தாலும் ஒரு பதவியை உருவாக்க உடனே கொடுத்துருவாங்க. அதனால தாவேகா என்பது ஆரம்பத்திலேயே ஒரு ஜனநாயக பண்பு இல்லாத ஒரு கட்சி என்பதும் சமூகத்தின் மீதும் மக்கள் மீதும் அக்கறை இல்லாத கட்சி என்பதும் நிரூபணமாக இருக்கிறது.